கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஒரு அழகான அத்தியாயத்தை நிறைவு செய்தோம். 10வது அத்தியாயம் விபூதி யோகம் அப்படிங்கிற அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை முடிக்கிற போது பகவான் சொன்னார், விஷ்டபியாகம் இதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து. இந்த உலகத்தை நான் ஒரே ஒரு அம்சத்தினால் வியாபித்திருக்கிறேன், தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு அம்சம் எது அப்படின்னு சொன்னா அதுதான் நாமரூபம் அப்படிங்கிற அம்சம் அப்படிங்கிற விஷயத்த கடைசியாக பார்த்தபோது சென்ற வகுப்பினுடைய முடிவுரையில நான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு அம்சம், இந்த நாமரூபம் அப்படிங்கிற ஒரு அம்சம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அம்சமாக இருக்குது. இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவா எல்லாருக்குமே இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த நாமரூபமான விஷயங்களை பார்க்கறச்சே கூட ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படுறது. அது இல்லாம யாருமே இருக்கிறது இல்ல. எப்படி இந்த மலை இவ்வளவு பெருசா இருக்கு? எப்படி இந்த கடல் இவ்வளவு பெருசா இருக்கு? ஆழாழி கரையின்றி நிற்க இலையோ அப்படின்னு கேக்குற தாயுமானவர். இந்த ஆழமான கடல் இருக்கே, அது யாரும் கரையெல்லாம் கட்டி வைக்காம அதுவா இந்த பூமியிலேருந்து தண்ணி கீழெல்லாம் ஒழுகி கொண்டிருக்காம அப்படியே கிராவிட்டிக்கு கட்டுப்பட்டு நிற்கிறதே, அது எப்படி அப்பா? இதெல்லாம் உன்னுடைய அதிசயமான ஒரு சக்தி தானே. ரொம்ப அழகா பாடுறாரு. அந்த அந்த பாடல் வந்து ரொம்ப அழகா இருக்கும். முதல் விஷயம் இதுதான் சொல்றாரு, ஆழாழி கரையின்றி நிற்க இலை. சோ இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கும் ஒன்னொன்னத்தையும் எடுத்தா அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆச்சரியம் நமக்கு இருக்கு. இந்த ஆச்சரியம் இருக்கிற போது நமக்கு உடனே என்ன என்ன நமக்கு தேவைப்படுறது அப்படின்னா, யாருப்பா இதெல்லாம் பண்ணது? யாராவது ஒருத்தர் பண்ணாம இதெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த இருக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுதே அதை இருக்க வச்சதுக்கு யாரோ ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றுது. ரொம்ப மென்மையான நாத்திகவாதிகள் கூட என்ன சொல்றாங்க, இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. நான் கடவுள்னு ஒத்துக்க மாட்டேன், ஆனா இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. நாம என்ன சொல்றோம்னா, இயற்கை தான்ப்பா கடவுள், கடவுள் தான்ப்பா இயற்கை, கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும் பொழுது தனித்தனியா என்ன இது கடவுள், அது கடவுள், அது கடவுள், நான் கடவுள், அவ்வளவுதான். இது புரியற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எல்லாத்தையும் துவைத்தமா பார்த்து கொண்டே இருக்கிற போது அது புரியறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அது இல்ல இப்ப பேச்சு. ஆனா யாரோ ஒருத்தர் இதுக்கு பின்னாடி ஒரு காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு எக்ஸிபிஷன் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஸ்டால் இருக்கு. அந்த ஸ்டால்ல ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்கு. ஏதோ ஒரு பொம்மையோ, ஏதோ ஒரு பாத்திரமோ, ஏதோ ஒண்ணு பார்க்கிறோம். நல்லா இருக்கே, இது நம்ம வீட்டுக்கு வாங்கலாமே. முதல்ல பொருள் அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? அந்த பொருளை எங்க பண்ணது? எந்த ஊர்ல பண்ணது? என்ன கிராஃப்ட்ஸ்மேன் யார் பண்ணது? அது என்ன கிராஃப்ட் அது? அப்படின்னு முதல்ல அடுத்தது பார்க்கிறோம். சோ அந்த கிரியேட்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அடுத்தது வருது இல்லையா? பொருளை பார்க்கிறோம். பொருளை பார்க்கும்போது ஒரு ஆசை வந்து அது கிட்ட போறோம். அதுக்கப்புறம் அந்த பொருளை யார் பண்ணது அப்படிங்கறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு பிடிச்சு விலையெல்லாம் முடிஞ்சதுன்னா வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் வேற விஷயம். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அசம்ஷன் இருக்கு. ஜென்ரலா ஒரு அசம்ஷன் இருக்கு. இங்க ஒரு கிரியேட்டர் இதெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. ஆரம்பத்துல அந்த கிரியேட்டர் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு இந்த வேலையெல்லாம் பண்றார் போல இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணமானது இருக்கும். படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அறிமுகம் ஆற வரைக்கும் அட்லீஸ்ட் மினிமம் திருக்குறள் கடவுள் வாழ்த்தாவது ஒழுங்கா உட்கார்ந்து முறைப்படி சரியான விளக்கங்களோடு படிக்கிற வரைக்கும் கிரியேட்டர் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இதெல்லாம் பண்றார் அப்படிங்கிற விஷயம் மனசுல உட்கார்ந்து கொண்டிருக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் இன்ஃபர் பண்றேன், நான் வந்து அனுமானிக்கிறேன், ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அனுமானிக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு நான் ஒரு இடம் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிற்றறிவுக்கு ஒரு இடம் இல்லாம ஒருத்தரால ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால நான் அவருக்கு ஒரு இடத்த கொடுத்துடுறேன். நான் அவருக்கு என் இஷ்டத்துக்கு நான் கொடுக்குறேன். எனக்கு என்ன வந்து தெய்வத்தை பிடிக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுப்பேன். நான் வந்து சிவனா இருந்தா கைலாசம்னு சொல்லுவேன், விஷ்ணுவா இருந்தா வைகுண்டம்னு சொல்லுவேன், அம்பாளா இருந்தா ஸ்ரீபுரம்னு சொல்லுவேன். ஏதோ ஒரு இடத்த கொடுத்துருவேன் நான்.
பட் அந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்றதாக நான் என்னுடைய எண்ணம் நான் நினைச்சுக்குவேன். சோ முதல்ல நான் ஒரு கிரியேட்டர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இடத்த கொடுக்குறேன். இவ்வளோ பண்ணுது இந்த கிரியேட்டர். இவ்வளோ எனக்கு இதுல இந்த சிருஷ்டி கர்த்தா அப்படி சொல்லலாம். இவ்வளோ பண்ணணுமே இந்த சிருஷ்டியில இத்தனை விஷயம் இருக்கே. 84,00,000 கோடி யோனிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. 84,00,000 யோனிகள் இருக்குன்னு சொல்றாங்களே. அத்தனை விதமான ஸ்பீஷீஸ் இருக்குங்கிறாங்களே. உயிருள்ளவைகள், அப்புறம் உயிரற்றவைகள், அச்சர சர, இது எல்லாமே பண்ணணுமே. அப்பனா அவருக்கு நிறைய சக்தி வேணும். அதனால அவருக்கு ஒரு உருவம் கொடுக்குறேன். அந்த உருவத்தை நான் என்ன பண்றேன், நான் எவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு சக்தி வேணும்னு நினைக்கிறேனோ அவ்வளவு தலை வைக்கிறேன், அவ்வளவு கைகள் வைக்கிறேன். அந்த கைகள்ல எல்லாம் என் இஷ்டத்துக்கு எல்லாம் நிறைய செய்ய விடாம தடுக்கிறதுக்கு நிறைய பகையெல்லாம் வரும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால நான் அவருக்கு ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் கொடுக்குறேன். அஷ்டாதசபஜ மகாலட்சுமி துர்கா அப்படின்னு புதுக்கோட்டையில அந்த விஸ்வரூபமாக அந்த துர்க்கைய பார்க்கும் பொழுதே நமக்கு சப்த நாடியும் அடங்கி போயிடும் அப்படியே. ஆனா பயமாவே இருக்காது, சிரிப்பாகும். கிளம்புறது போருக்கு. ஆனா இது என்ன போஸ் என்னன்னா அப்படி ஒரு சிரிப்பு, அழகான புன் சிரிப்பு. அது இருக்கிறது 18 கரங்கள்லயும் இருக்கிறது என்ன அப்படின்னா வேலு, கம்பு, கட்டாரி, இது குத்துறதுக்கு ஈட்டி, என்னென்னமோ எல்லா எல்லா விதமான போர் கருவிகளும் அதுல இருக்கும். இதெல்லாம் என்ன என்னுடைய கற்பனை. நான் இப்படிலாம் இருக்கணும். அம்பாள் போருக்கு போறா, அவள்கிட்ட எடுத்து விடணும் எல்லாத்தையும். லெஃப்ட் ரைட் போடணும் அவன் மேல. மகிஷாசுரன் ரொம்ப பாடாப்படுத்துறான், போட அவன் மேல எல்லாத்தையும் அப்படின்னு அவளுக்கு நிறைய ஆயுதங்களை எல்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு ஒரு உருவத்தை நான் கற்பனை பண்ணி அதை நான் சிலையா பண்ணி நான் வச்சு வழிபடுறேன். இப்ப என்ன ஆகுது, என்னுடைய கற்பனை முதல்ல இறைவன் ஃபர்ஸ்ட் என்னுடைய என்னுடைய என்ன சொல்றது, இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லணும். அதாவது நான் இதை பார்த்து புரிஞ்சுக்கிறேன். இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு சிருஷ்டி பண்ணறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அந்த ஒருத்தருக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து கொண்டு அவர் எண்ணற்ற கரங்களும் எண்ணற்ற கைகளும், சகஸ்ரசீர்ஷா புருஷக அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படி பாரு, நிறைய சகஸ்ரனா 1000 மட்டும் இல்ல, எண்ணற்றன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் எண்ணற்ற தலைகள், எண்ணற்ற கண்கள். சஹஸ்ராட்சி சஹஸ்ரபாத் அம்பாள். அப்போ அந்த மாதிரி நான் அந்த ஒரு உருவத்தை நான் அந்த விஸ்வரூபமாக நான் அம்பாள அல்லது சுவாமிய ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிச்ச டெய்ட்டிய நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். இப்படித்தான் நான் முதல்ல இறைவன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நான் அறிமுகம் ஆறேன். இப்படியே புரிஞ்சு கொண்டா போதுமா இறைவனை அப்படின்னா சாஸ்திரம் விடுறது கிடையாது. இல்ல இதெல்லாம் பத்தவே பத்தாது. இதெல்லாம் ரொம்ப எல்கேஜி ப்ரீகேஜி லெவல்ல இருக்கு. முதல்ல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றது சாஸ்திரம். என்ன இன்ட்ரடியூஸ் பண்றது, இது வெறும் கிரியேட்டர்னு மட்டும் புரிஞ்சுக்காதப்பா. நீ கிரியேட்டர்னு புரிஞ்சுட்டேன்னா, ஒரு இது குயவன் பானைய பண்றாருன்னா குயவன் கிரியேட்டர், பானை கிரியேட் பண்ணின பொருள். இப்ப அவர் என்ன பண்ணுவார், பானையை பண்ணிட்டு அடுத்த பானையை பண்றதுக்கு போயிடுவார். வேற வேலை பார்க்க கூட போவார். பொருள் ஒரு பக்கம் இருக்கு, பண்ணவர் ஒரு பக்கம் இருக்காரு. ஆனா கடவுள் அப்படி கிடையாது. கடவுளும் பொருளும் வேறு வேறு அல்ல. பொருள்தான் கடவுளே, பொருள் எல்லாம் கடவுளே. அவர் கடவுளுக்கு வேறொரு பொருளே தேவை கிடையாது. தானே பொருட்காரணமாக ஆகிறார் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறது. எல்லாவற்றிலும் நிறைந்து இருக்கக்கூடியவர் இறைவன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார் அப்படின்னு விவர்த்த உபாதான காரணம் பிரம்ம அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறது சாஸ்திரம். படிப்படியாக இந்த விஷயத்தை மைண்ட்ல ஏத்துறது. மயா ததம் இதம் சர்வம்னு பகவான் சொல்றார். அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன, நான் தானே எல்லாமே அப்படின்னு சொன்னா, நான் தான் எல்லாத்தையும் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லல அவர். நான் கோலோக பிருந்தாவனத்திலேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க எல்லாம் தப்பு பண்ணா உங்களுக்கெல்லாம் ஒரு விப் கொடுப்பேன் அப்படின்னு இல்ல. அவர் தான் எல்லாமாக நிறைந்து இருக்கிறார்னு பகவானுடைய வேர்ட்ஸ். இது பகவானுடைய வேர்ட்ஸ் இதுல இருக்கிறதுன்னு இல்ல, எதுல இருக்க வேதத்துல இருக்க எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடியது என்னன்னா, இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறார். பொருட்காரணமாகவும் இறைவனே இருக்கிறார். இந்த பொருள் மட்டும் இருந்தா போருமா? ஏதோ ஒரு பொருள் இருந்தா உன்னை பண்ணிட முடியுமா? அதை இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவு வேண்டாமா?
இந்த ஆழாழி கரையின்றி இருக்க இலையோன்னு கேக்குறாரு. அந்த இடத்துல கிராவிட்டின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், அது பிடிச்சுட்டு இருக்கணும் அந்த தண்ணிய, பூமிக்குள்ளேயே இருக்கணும், பூமியில இருந்து இப்படி சைன்னு ஒழுகக்கூடாது அந்தரத்துல அப்படின்னு எல்லாம் வந்து வைக்கணுமா வேண்டாமா? அதுக்கு ஒரு ஃபோர்ஸ், அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணுமா வேண்டாமா? நீங்க டீகோட் பண்ணி பாருங்க. பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும், முக்கியமாக இயற்கையை. நீங்க செயற்கையான பொருளுக்கு எத்தனையோ காரணம் சொல்லலாம். நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு கெமிக்கல் அனாலிசிஸ், பிசிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இதனாலதான் இது இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க முடிச்சிடலாம். ஆனா உங்களால முடிக்கவே முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அது இயற்கையில புதைஞ்சிருக்கு. அங்க நம்ம இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொன்னா சும்மா இப்படி மலையை பாக்குறது, மரத்தை பாக்குறது, அங்க போன போட்டிங் போறது அப்படின்னு இருக்கு. நம்ம படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த போட்டிங் பெரிய விஷயமா இருக்காது. இந்த போட்டிங்க்கு இந்த தண்ணி இந்த இடத்துல எப்படி வந்தது, இது என்ன தன்மாத்திரையை சேர்ந்தது, இந்த பூமி இந்த ஆகாசத்திலிருந்து பூமி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல இந்த தண்ணீர் அப்படிங்கிற பூதமானது இங்க எப்படி இருக்கு, இந்த பூதத்தை உருவாக்கினவர் யார், இப்படி எல்லாம் தான் சிந்தனை போகணுமே. நான் ஜஸ்ட் உங்களுக்கு கைட் பண்றேன் எப்படி இயற்கையை பார்க்கணும் அப்படின்னு. இயற்கையை பார்க்க வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படி பார்க்கும் பொழுதுதான் இறைவன் இப்படிப்பட்டவரா, ஆஹா அப்படின்னு ஒரு ஒரு அஸ்டானிஷிங் ஃபீலிங் நம்மளுக்கு ஏற்படும் டெஃபினட்டா. சோ இந்த பொருள் இருக்கே, எதனால இது பண்ணப்பட்டிருக்கு, நான் உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிலந்தி பூச்சி தன்கிட்ட இருந்தே அந்த மெட்டீரியல் எடுத்து தன்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு அந்த அந்த ஒரு எச்சிலை வைத்துக்கொண்டு அந்த ஒரு இதை கிரியேட் பண்றது, ஒரு கூட்டை வந்து கிரியேட் பண்றது. அதுதான் உதாரணமாக எல்லா உபநிஷத்துலாவும் சொல்லப்படுகிறது. நமக்கு புரியறதுக்காக நிறைய விஷயங்களை பகவான் வச்சிருக்காரு. தூக்கத்தை எப்படி வச்சாரோ, சொப்னத்தை எப்படி வச்சாரோ, அது மாதிரி இந்த சிலந்தி பூச்சியிலையும் நமக்காக அதுல ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. இப்படிதான் வாட்சிங், இது இப்படிதான் வாட்ச் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவர்கள் பெயர் ரிஷி. நன்றாக அதை உற்று பார்த்து நமக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுத்ததனால் அவர்களுக்கு பெயர் ரிஷி. நம்மளும் அதை அப்படி அந்த வழியில தான் நம்ம இயற்கையை பார்க்கணுங்கிறதுக்காக சொல்ல வரும். அப்ப அந்த மாதிரி இந்த மெட்டீரியலும் இறைவனும் வேற வேற கிடையாது, பொருள் அப்படிங்கிறதும் இறைவனும் வேற வேற கிடையாது. நான் இப்ப வந்து ஒரு தட்சிணாமூர்த்தி சிலையை பார்க்கிறேன். இந்த சிலையை பார்க்கும் பொழுது அந்த சிலை எதனால் செய்யப்பட்டிருக்கு? இப்ப ஒரு கல்லால் ஆன தட்சிணாமூர்த்தி சிலை, கல்லும் தெரிகிறது, தட்சிணாமூர்த்தியும் தெரிகிறார். ரெண்டுமே அட் ஏ டைம் தான் தெரியுது. இதுங்க கொஞ்ச நேரம் நான் கல்ல மாத்திரம் பாக்குறேன் அப்படின்னு பாக்குறது கிடையாது. நான் தட்சிணாமூர்த்தியை பார்க்கும் பொழுதே அது கற்சிலையாக, கல்லாகவும் தட்சிணாமூர்த்தியாகவும் ஒரு சேர காட்சியளிக்கிறது. இது மாதிரிதான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும். அந்த பொருள் என்பது வேறு, இறைவன் என்பது வேறு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நாம இப்போ ஒரு 42 ஸ்லோகங்கள்ல 10வது அத்தியாயத்துல இந்தந்த பொருள்ல எல்லா பொருளையும் பாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றேன், உடனே ஒரு சூஸ் த பெஸ்ட் இது அப்படின்னு சொல்லி ஒரு 10 கேள்வி எடுத்து இந்த 10க்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லுங்க. நானே ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்களே செட் பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஒரு லைனுக்கும் கொஸ்டின் எழுதிட்டே இருக்கணும், நமக்கு புரியாது, எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் ஒரு 25 கேள்வி இந்தாங்க இதுல இருந்து எடுத்து கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த 25 படிக்கிறச்சே மீதி இருக்கிறது எல்லாமே கூட ஞாபகம் வந்துடும். அதான் அந்த கேள்வி கேட்கறதுல இருக்கிற ஒரு டெக்னிக்கே. இந்த பகவான் இப்படி எடுத்து கொடுக்கிறாருல்ல, ஒரு கொஞ்சம் விபூதிகள் எடுத்து கொடுக்கிறாரே, அந்த எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த விபூதிகளை வைத்துக்கொண்டு இந்த ஒரு பார்வையை அவனால் பார்க்க முடியும். ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருளுக்கு பெருமை இல்லை, அங்கு இறைவனின் பெருமை வெளிப்படுகிறது. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறாமோ அந்த சாதகன் என்ன புரிஞ்சுக்கிறான்? இப்ப நான் பேசுறது ஒரு சாதகனை பத்தி. முதல்ல ஆரம்பத்துல இறைவன் என்று ஒருவர் இருக்க வேண்டும் அப்படின்ற அனுமானத்துல ஆரம்பிச்ச சாதகன் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க 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 இறைவன் எல்லாவற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அவனுடைய மனசு வந்து பக்குவப்படுறது. அப்போ கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார். அதத்தான் விபூதி யோகத்துல சில பல விஷயங்களை காண்பித்து எல்லா உலகங்களிலும் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்க. தேவ உலகமா இருக்கட்டும், பாதாள லோகத்துக்கு, இதுல இருந்து சத்தியலோகத்துல இருந்து பாதாள லோகம் வரைக்கும் எல்லாத்துல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு வழியா
அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல இதுல நீ பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க. ஆனா இது பத்தாது. இப்படி பார்த்தா அப்படின்னு சொன்னா கண்டம் கண்டமா அந்த பொருளை பார்ப்பா இது கடவுள்னுவான், இந்த பொருளை பார்ப்பா இது கடவுள்னுவான். பொருள் மூலமாக கடவுளை அறிவதா, இல்லை கடவுளையே பொருளாக அறிவதா? எப்படி அறியணும் அப்படின்னு சொன்னா கடவுள்லதான் எல்லா பொருளுமே இருக்கு அப்படிங்கறதத்தான் அறியணும். ஏன்னா ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத்துன்னு சொன்னது இந்த பொருள் ரீதியான பார்வையில நீ பார்க்கும் பொழுது அனைத்தும் நானே. இந்த இன்னொரு அம்சம் இருக்கே சச்சிதானந்தம், அதுதான் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது, அதில் தான் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை போன வகுப்புல சொன்னேன், ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துல தான் இந்த அனைத்துமே கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே பாடம். கரெக்டா? அதனால இங்க என்ன சொல்றாரு அடுத்தது, இந்த அடுத்த அத்தியாயம் போகிறது எதுக்காக, இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற விஷயம் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பக்தன் இருக்கானே, இப்ப இவன் விராட் பக்தன் அப்படின்னு இவனுக்கு பேரு. விராட் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கக்கூடிய ஒரு பக்தன். எதை எடுத்துக்கொண்டாலும் இது இறைவன் இது இறைவன் பார்க்கக்கூடிய ஒரு பக்தன். இந்த பக்தன் கொஞ்சம் கொஞ்சமா இவன் எப்படி ஆரம்பிக்கிறான்னா, அநேக ரூபமாக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறதுல இருந்து ஏகரூபமாக இறைவனை பார்த்து அரூபமாக இறைவனை பார்ப்பதற்கு அவன் தன்னை பழக்கி கொண்டு வருகிறான். இந்த விஸ்வரூப தரிசனம் எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் அனைத்தையும் நீக்கிவிடும். இதுதான் விஸ்வரூப தரிசனத்தினுடைய பரம பிரயோஜனம். என்ன அப்படின்னு சொன்னா, விருப்பு வெறுப்புகள் முழுவதுமாக நீங்குவதற்காகத்தான் இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது. ஏன் அது நீங்கணும்? ஏன் ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரண் ஆத்மவசியை விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதின்னு சொன்னார் இல்லையா? இந்த ராகத்வேஷங்கள் தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமே. எப்ப பார்த்தாலும் எனக்கு இந்த ராகத்வேஷங்கள் தான் என்னை முன்னேற விடாம, ஆன்மீக பாதையில் முன்னேற விடாமல் என்னை இழுத்து 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 கீழே தள்ளுறது எது அப்படின்னா ராகத்வேஷங்கள். இந்த ராகத்வேஷங்கள் உட்கார்ந்து இருக்கிறது இந்திரியங்கள்ல தான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் இல்லையா, 3வது அத்தியாயம். அதனால இந்த ராகத்வேஷங்கள் தான் போகணும். இப்ப ஒரு பக்தனுக்கு நான் 4 பொருள் காமிச்சு இதுல எல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த 4 பொருள் எனக்கு பெரிய விஷயமா தெரியும். ஆனா அந்த 4 பொருள் மட்டும் இல்லப்பா, இருக்கிற எல்லா பொருளும் இறைவனில் தான் இருக்கிறது, இறைவன் தான் இந்த பிரபஞ்சமே அப்படிங்கறத அவனுக்கு புரிய வைக்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த விஸ்வரூப தரிசனம். இந்த நம்ம 10வது சாப்டர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது ஆங்கிலத்துல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு. நம்ம இதுல இப்ப அந்த அண்டார்டிகா அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போகும் பொழுது இந்த ஐஸ்பர்க் இருக்கும், அதாவது பனி கடல் மீது இருக்கும். அது எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது வெறும் டிப்பை தான் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அது அவ்வளவு ஆழம் இருக்குங்கிறது உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். அந்த ஆழத்தை நம்மளால மேலிருந்த வாரியாக அளக்க முடியும். அது மாதிரி இறைவனுடைய விபூதியை பார்ப்பது அப்படிங்கிறது ஜஸ்ட் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், அவ்வளவுதான். அது மேல தெரியற விஷயத்த பார்க்கிறோம். நம்ம ராமரூபங்கள்ங்கிறது என்ன, எனக்கு பிரத்யட்சமா என்ன தெரியறதோ அதை நான் பார்க்கிறத வைத்துக்கொண்டு நான் இதெல்லாம் பண்றேன். சில குணங்களையும் சொல்றார், கீர்த்தி ஸ்ரீர்வாட்ச நாரீணாம்லாம் சொல்றார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாமே வெளிப்படக்கூடிய குணங்கள், அதை வைத்துக்கொண்டு நான் ஓரளவுக்கு புரிந்து கொள்கிறேன். அவ்வளவுதானே தவிர்த்து உண்மையில் ஆழமாக இறைவனை அறிவது அப்படிங்கிறதுக்கு விபூதி யோகத்திலிருந்து அவனோட டிரான்ஸ்பர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மேல பிரபஞ்சமே இறைவன், பிரபஞ்சத்தில் இறைவன் அப்படிங்கிறது போக பிரபஞ்சமே இறைவன் அப்படின்னு பார்க்கணும். இருப்பதில் இறைவனை பார்த்தோம், இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்னு பார்க்கணும். இந்த நாமரூபங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சம் பூரா இறைவன் தான் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இறைவன் தான் பிரபஞ்சமாகவே இருக்கிறார் அப்படிங்கிற கன்விக்ஷன் நமக்கு வர்றதுக்காகத்தான் இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கறத கொடுக்கப்படுறது.
இதை எப்படி பார்க்கிறது? இந்த பிரபஞ்சமே பிரபஞ்சமே இறைவன் தான் அப்படிங்கிறத எப்படி பார்க்கிறது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனசு பக்குவப்படப்படப்பட இந்த டீச்சிங் எல்லாம் உள்ள போய் 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 நமக்கு இந்த விருப்பு வெறுப்புகளை நீக்கும் வேலையை அது செய்யும். அது எவ்வளவு செஞ்சிருக்கு, பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு எல்லாம் அளந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாராலையுமே இதை அளந்து பார்க்குங்கிறது முடியவே முடியாது. எப்ப இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது முழுவதுமாக நம்மை விட்டு நீங்குகிறதோ அப்பொழுதுதான் நான் பூரணன், நான் நிறைவானவன், நான் பரபிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் உள்ளதே உள்ளபடி புரியுமே தவிர்த்து அது வரைக்கும் அது நான் இந்த உபநிஷத படிச்சுட்டேன், நான் கீதைய முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு டிக்கூட தான் யூஸ் ஆகும். அப்ப இந்த எது முக்கியம் எனக்கு? எனக்கு இதெல்லாம் படிச்சு முடிக்கிறத காட்டிலும் இந்த படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் இந்த சித்தத்தை நன்றாக தயார் செய்து கொண்டு இந்த டீச்சிங் எனக்குள்ள என் மயம் ஆதரத்துக்கான ஒரு அசிமுலேஷன் ப்ராசஸ்க்கு நான் என்ன கொண்டு போகணும். அதுக்குதான் இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது. ஏன்னா இது அகத்தில் கண் கொண்டு பார்க்காத மூடர்கள் அப்படிம்பார். அந்த ஞான கண் இருக்கே அதை திறந்து விடுறது. அர்ஜுனனே அததான் கேட்பான், எனக்கு கண்ணு வேணும் பாக்குறதுக்கு அப்படின்னு. பின்னாடி நம்ம ஸ்லோகங்கள் போக போக நம்ம பார்க்க போறோம். ஆக நம்ம இப்ப டைட்டில்குள்ள போனோம். நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம், விஸ்வரூப தர்சன யோகம். அப்படி இந்த விஸ்வரூப தர்சன யோகம், அப்படி விஸ்வரூப அப்படின்னு சொன்னா என்ன? பிரபஞ்சமே இறைவன் தான் என்று நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ள போகிறோம். அதுதான் அப்போ இந்த இந்த இதுல சாப்டர்ல அழகாக அர்ஜுனன் ஆரம்பிச்சு எனக்கு உன்னுடைய விஸ்வரூப தரிசனம் வேணும்னு கேட்கறது, அதுக்கப்புறம் பகவான் அதை கொடுக்கறது, சஞ்சயனுக்கும் அதை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பது, அந்த சஞ்சயன் அந்த அந்த அதையெல்லாம் பார்த்து விவரிக்கிறது, எப்படி அர்ஜுனன் எதை பார்க்கிறான் என்று சஞ்சயன் மூலமாக வியாசர் எழுதுவது. கடைசியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவர் நல்ல அழகான இந்த காட்சிகளை எல்லாம் முதல்ல ரம்யமான காட்சிகளை காட்டுவார், அப்புறம் கோரமான காட்சிகளை எல்லாம் காட்டுவார். இந்த விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், ஃப்ளோல அது மறந்து போயிடும். அது என்ன விஸ்வரூப தரிசனம் ஏன் விருப்பு வெறுப்பை நீக்கும் அப்படின்னு சொன்னா, எதற்காக அது விருப்பு வெறுப்பு நீக்கிறதுக்காகன்னு சொல்லப்படுறது அப்படின்னா, இறைவன் வெறும் ரம்யமான இடங்களில் மட்டும் இறைவன் அப்படின்னு நம்ம பாக்குற சுனாமி எது அப்படின்னா அதுவும் இறைவன் தான். ஒரு பெரிய மாசிவ் எர்த்குவேக் வந்ததுன்னா அதுவும் இறைவன் தான். ஒரு 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 இயற்கை பேரிடர்னாலும் அது இறைவன் தான், இயற்கையின் எழில்னாலும் அதுவும் இறைவன் தான். அதனால இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சமே இறைவன் அப்படின்னா பிரபஞ்சத்துல இருக்கிற நல்லதெல்லாம் தான் இறைவன். ஏன்னா இறைவன் எப்பவுமே ஒரு ஸ்மைலிங் பியூட்டியா இருந்து கொண்டே இருக்கிறார் எல்லா படத்துலயும். அதனால அவர் அப்படித்தான் இருப்பார், அப்படி கிடையாது. அந்த எண்ணத்தை போக்குவதற்காகத்தான் இது இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகில் உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் 2 பக்கங்கள் உள்ளது. அனைவருக்கும் 2 பக்கங்கள் உள்ளது. நமக்கு தெரியறது ஒரு பக்கம், தெரியாம இருக்கிறது இன்னொரு பக்கம். எப்பாவது ஒரு சமயத்துல அந்த இன்னொரு பக்கம் நம்ம கண்முன் வந்தது அப்படி என்றாலும் கூட நமக்கு அந்த விருப்பு வெறுப்பு என்பது இருக்கக்கூடாது. இதுவும் இறைவனுடைய லீலைதான். இதுவும் இறைவனுடைய ஒரு ஒரு விபூதி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது வேணா பகவானே சொல்றார், தியூத்தம் சலயதாமஸ்மின். அந்த விபூதி யோகத்திலையும் அவர் அதை ஸ்பேர் பண்ணல. நான் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் குட்டி குட்டி தான் நானு அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லல. எல்லாம் பேடும் நான் தான், குட்டும் நான் தான். அந்த பேடும் நான் தான், குட்டும் நான் தான் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இவனுக்கு இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எதையாவது ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா நாமளே அதை மனசுல கன்சீவ் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இப்ப நான் சொல்றேன், ஸ்தாவரான ஹிமாலய அப்படின்னு சொன்னா நான் ஹிமாலய பர்வதத்தை நன்றாக கற்பனை செய்து அதுதான் அது அசையாமல் இருக்கிறது, அதனால் அதுதான் இது இறைவன், அதில் இறைவனின் விபூதி வெளிப்படுகிறது அப்படின்னு நான் நான் இது பண்ணிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு எனக்கு நான் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது. இங்கே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்க எல்லாருக்கிட்டையும். நான் இன்னைக்கு ஒரு பூஜைக்கு போயிருந்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. அம்பாளுக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் தெரியுமா டெக்கரேட் பண்ணி, அவ்வளவு விதவிதமான ஒரு
7-8 கலர்ஸ்ல வந்து ஃப்ளவர்ஸ் இருந்ததுப்பா. அது அழகா தைச்சு ஒரு பாவாடையா போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அப்படின்னு நான் ஏதோ ஒரு நான் பார்த்த விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்பாங்க? அப்படியா ரொம்ப சந்தோஷம். நீங்க பார்த்தீங்களா? நல்லது. அப்படி நான் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஃபோட்டோ எடுத்தீங்களா? அப்படின்னு கேட்பேன். ஏன்? ஏன்னா அத நான் பார்க்கணும். நான் கற்பனை பண்ணி நான் சொல்லிட்டேன் எல்லாம். எத்தன கலர் இருந்தது ஃப்ளவர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டேன். ஆனாலும் அத நான் கற்பனை பண்ணி நான் பார்த்துக்கிறத விட, என் கண்ணுக்கு அது காட்சியா கிடைச்சா எனக்கு எப்படி இருக்கு? நல்லா புரியுதுல்ல? அதுதான். இங்க அர்ஜுனனுடைய ரிக்வெஸ்ட்டே என்னன்னா, எனக்கு கண்ணுல காட்டு நீ. இந்த விஸ்வரூபத்த காட்டு. அனைத்தும் நீதான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சா கூட, நீ எனக்கு கண்ணுல காட்டு. அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ காட்டுறார். பகவான் வந்து ஒரு அற்புதமான வீடியோ தான் இது. இந்த லெசன் பூரா ஒரு ஃபுல் வீடியோ தான். இது துவைத்தத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது? ஒரு இருக்கிறதுலயே பெஸ்ட் சாக்லேட் மாரி இது. ஏன்னா, இதுல அவ்வளவு வந்து வர்ணனைகள் இறைவனை பற்றி, இயற்கையை பற்றி எல்லாம் வந்து ரொம்ப பொயட்டிக்கான ஒரு பிரசன்டேஷன். அப்ப அது அத்வைதத்துக்கு வேண்டாமா? அப்படின்னு கேட்கக்கூடாது. அத்வைதத்துக்கு இன்னும் ஆழமாக இறைவனை புரிந்து கொள்வதற்கான விஷயங்களை பொதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்துக்கு எல்லாரும் கண்டிப்பா வகுப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த அத்தியாயம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆக்சுவலா எல்லா ஸ்லோகம் முதல் 10 ஸ்லோகத்தை தாண்டி எல்லாமே வந்து மீட்டரே வேற. எல்லாமே நான் வந்து இந்த வேர்ட்ஸும் நிறைய இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது இன்னும் பெருசா இருக்காது. அதுல இருக்கிற அர்த்தங்கள தான் நம்ம தெரிந்து கொண்டு போக போறோம். ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆழமாக நம்ம அர்த்தங்கள் தெரிந்து கொள்வோம். சிலதெல்லாம் வர்ணனையா இருக்கும். வர்ணனைகளை தெரிந்து கொண்டே போவோம். ஆனா ஸ்லோகமும் ஜாஸ்தி, வார்த்தைகளும் ஜாஸ்திங்கிறதுனால கொஞ்சம் பெரிய அத்தியாயம் தான். விஸ்வரூபம் காட்டணுமா இல்லையா? சின்னதா காட்ட முடியும். ஏன்னா இந்த விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இதை எதுக்கு சொல்ல வந்தேன் நடுவுல நிறுத்திட்டேன். இறைவன் வந்து நல்லதெல்லாம் காட்டுவார். அதுக்கப்புறமா ரொம்ப கோரமான விஷயங்களை காட்டுவார். அந்த கோரமான விஷயங்களை தாங்க முடியாது இவனால. இவன் என்ன பண்ணிடுவான்? ஐயோ போதும்பா நீ எனக்கு வந்து பழையபடி உன்னோட சௌமியமான ரூபத்தையே காமிச்சிடும். நான் இதோட என்னை விட்டுரு. நான் வந்து கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சரண்டர் ஆயிடுவார். அதுக்கப்புறமா இவனுக்கு எப்பொழுதும் காண்பித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான தேரோட்டி கிருஷ்ணனாகவே அவர் மாறி அவருக்கு வந்து கொடுக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுல அது ஒரு வர்ணனை. இதுதான் சொல்ல வரேன். இது ரொம்ப பொயட்டிக்கா, ரொம்ப அழகா ஒரு வர்ணனையாக இந்த அத்தியாயம் வந்து இருக்கு. இந்த அத்தியாயத்துக்கு முக்கியத்துவம் ரொம்ப ஜாஸ்தி. அதே சமயத்துல இந்த அத்தியாயத்தினுடைய அழகும், கவி அழகும் ரொம்ப ஜாஸ்தி. 2யுமே நம்ம என்ஜாய் தான் பண்ணணும். வேற வழி கிடையாது. அந்த கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இது முதல் ஸ்லோகத்தை நாம இப்போ படிக்கணும். विश्वरूपदर्शनयोगः अथ एकादशोऽध्यायः अर्जुन उवाच मदनुग्रहाय परमम् गुह्यमध्यात्मसंज्ञितम् यत्त्वयोक्तं वचस्तेन मोहोऽयं विगतो मम यत् எந்த சாரி மதனுகிரகாய அதுல இருந்தாரு மதனுகிரகாய எனக்கு அனுகிரகிக்கும் பொருட்டு பரமம் உயர்ந்ததும் குஹ்யம் ரகசியமானதும் அல்லது காக்கப்பட வேண்டியதும் ரகசியமானதும்ங்கிறத விட இந்த இடத்துல காக்கப்பட வேண்டியதும்னு போட்டுட்டா நல்லது. அத்தியாத்ம சம்ஹிதம் ஆத்மாவை குறித்ததுமான யது என்ற வச்சக உபதேசமானது உம்மால் கூறப்பட்டதோ துவயா உக்தம் உம்மால் கூறப்பட்டதோ தேன அதனால் அந்த உபதேசத்தால் மம என்னுடைய அயம் இந்த மோகக மயக்கமானது விகதக நன்கு அகன்றது. எனக்கு அனுகிரகிக்கும் பொருட்டு மிக உயர்ந்ததும் காக்கப்பட வேண்டியதும் ஆத்மாவை குறித்ததுமான எந்த உபதேசமானது உம்மால் கூறப்பட்டதோ அதனால் என்னுடைய இந்த மயக்கமானது நன்கு அகன்றது. எவ்வளவு அழகான ஒரு டிக்ளரேஷன் ஃப்ரம் எ ஸ்டூடெண்ட்.
சுவாமிஜி சொல்லுவார், இது மாதிரி தான் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் கிட்ட டிக்ளேர் பண்ணணும். நீங்க சொல்லிக் கொடுத்தது எனக்கு புரிஞ்சுது. எனக்கு இது உபயோகமா இருந்தது. இன்னைக்கு கூட நம்ம வகுப்புல ஒரு தோழி வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாங்க. தத்துவபோதம் கிளாஸ பத்தி அது அவ்வளவு பிரயோஜனமா இருந்தது. என் மனசு சஞ்சலப்படும் பொழுது அந்த கிளாஸ கேட்கும்போது, என் சஞ்சலமெல்லாம் நீங்கி போச்சு அப்படின்னு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சுவாமிஜி சொல்றார், இது மாதிரி சொல்லும் பொழுது குருவுக்கு வந்து ஒரு இது கிடைக்கிறது. ஒரு அஷ்யூரன்ஸ் கிடைக்குது. சரிப்பா, புரிஞ்சுட்டு தான் வந்து படிக்கிறான் அப்படி. அதாவது இங்க அர்ஜுனன் அண்ட் கிருஷ்ணர் அப்படி. அது எல்லாருக்குமே அப்ளை ஆகும். இப்ப நம்ம ஏதோ சொல்லிட்டே இருக்கோம், கேட்டுட்டே இருக்காங்க. இடையில ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நமக்கு அவங்க கேட்டு நம்ம பதில் சொன்னாலோ, நம்ம கேட்டு அவங்க பதில் சொன்னாலோ, ஒரு இன்டராக்ஷன் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அது ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கறது அப்படிங்கிறதே தெரியும் இல்லையா? அதுக்குதான் அப்பப்போ சின்ன சின்னதா ஹோம்ஒர்க். ஆனா உண்மையிலேயே சொல்லணும், நீங்க நிறைய ஆர்வத்தோட இந்த விபூதிகள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 5-6 பேர் அட்லீஸ்ட். இத்தனை பேர்ல எல்லாருமே பண்ணல அப்படின்னா கூட, இல்ல பண்ணிட்டு என்கிட்ட சொல்லல அப்படின்னா கூட, நான் யாரையும் விட்டு கொடுக்கறதே இல்லை எப்பவுமே. என்கிட்ட சொன்னது ஒரு 5-6 பேர். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். அது மாதிரி அத செய்யறாங்க, அதுல செய்ய முடியறது. அதை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது அப்படிங்கிற போது எல்லாருக்குமே ஒரு ஒரு செஞ்சு இது வந்து நல்லபடியா அது மனசுல பதியறது அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கிடைக்கிறது. சாதாரணமா இப்ப நம்ம லெவல்லயே வச்சுக்கோங்க, இப்படிதான் இருக்கு. அதேதான் வந்து கிருஷ்ணருக்கும் இந்த அர்ஜுனன் வந்து இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது இவர் என்னென்னலாம் சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்றான் அப்படின்னு பார்த்தாக்க, நீ எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அனுகம்பார்த்தம் அப்படின்னு முன்னாடி இதுல 10வது அத்தியாயம். நான் ஏன் உனக்கு சொல்றேன் தெரியுமா? ஏன்னா உண்மையிலே எனக்கு நிறைய கருணை இருக்கு, அதனால சொல்றேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? நீ அதை ஆர்வத்தோட கேக்குற, அதனால சொல்றேன். ஏன் சொல்றேன்னா உனக்கு அது நல்லது, அதனால சொல்றேன். இப்படி சொல்லி சொல்லி பூய ஏவ மகாபாகுன்னு அங்க வந்து ஆரம்பிச்சார். அதேதான் அங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணி உன்மேல இருக்கக்கூடிய அந்த பரம கருணையினால காருண்யத்தினால இத்தனையும் நான் சொல்ல போறேன்ப்பா. விஸ்தாரமா சொல்ல முடியாது, ஏன்னா கணக்கில் அடங்காதது. அதனால உனக்கு பிரதானமா இருக்கிறதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஏதோ உத்தேசமான சிலதைத்தான் சொல்லி இருக்கிறேன் முடிச்சாரா இல்லையா? அப்ப இது வந்து வெறும் 10வது அத்தியாயத்துக்கு மட்டும் அப்ளை ஆகுறது இல்லை. எல்லா அத்தியாயத்திலையுமே அவர் ஏன் வந்து அவனுக்கு எடுத்து உரைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஒரு ஆர்வம் கேட்கறதுக்கு, அவனுடைய ஈடுபாடு, அதுதான் காரணம். அதைத்தான் அவர் அனுகிரகம் அப்படின்னு இந்த வச்சக அப்படிங்கிற இருக்குல்ல, உபதேசம்ங்கிறதுக்கு எத்தனை அடைமொழிகள்னு பாருங்க. நீங்க சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. தேங்க்ஸ். இது எவ்வளவுதான் கன்வே ஆறுது, இவ்வளவுதானே. ஆனா அதை எப்படி சொல்றார், அதான் சிஷ்யனுடைய ஹிருதயம் தெரியுது. இதுல இருந்து சிஷ்யனுடைய ஹிருதயம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. சிஷ்யன் எப்படி குரு கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியுது. குரு சிஷ்ய உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப ஃப்ரெஜைலான உறவு குரு சிஷ்ய உறவாதான் இருக்கணும். ஏன்னா எப்ப வேணாலும் அது வந்து ஒரு லெவல் கொஞ்சம் படிச்சு முடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சே அப்படின்னு அப்படி லைட்டா ஈகோ ஏறித்துன்னு வச்சுக்காங்களேன், உடஞ்சு போயிடும். அதனாலதான் சகனாவத்து பிரார்த்தனையே அதுக்காகதான். மாவித் விஷா வகை எங்க 2 பேருக்கும் சண்டை போடாம இருந்தா போதும். நாங்க ஏன்னா குரு சிஷ்ய, ஏன்னா விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா இது நீ சொல்றது தப்பு, இது நீ சொல்றது தப்பு. குரு கிட்ட மட்டும் அந்த வாத பிரதிவாதங்கள்லாம் வச்சுக்கவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. எப்பா இருந்தாலும் குரு கிட்ட வினயமாத்தான் இருக்கணும். அப்படித்தானே நம்மளுடைய எப்படி வந்து இப்போ சிங்கேரி பெரியவாள் எடுத்துக்கோங்க, மகா சன்னிதானம் அண்ட் சன்னிதானம் எப்படி எப்படி இருக்காங்க, எப்படி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வினயமா இருக்காங்க. இங்க காஞ்சியில எடுத்துக்கலாம், எப்படி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வினயமா இருக்கு, அது காமிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து நமக்கு அதை வந்து எதிர் பண்ணி காமிக்கிறாங்க, நடந்து காமிக்கிறாங்க. அதுதான் அவர்கள்லாம் ஆச்சாரியர்கள்னு சொல்றது. எத்யத் ஆச்சரித்தி சிரேஷ்டக தத்ததேவே தரோஜனக. குரு என்னாலும் சர்பாஸ் பண்ணிட முடியாது, கூடாது, தப்பு அது. இங்க என்ன சொல்றேன்னா, உன்னுடைய பெரும் கருணையினால நான் இத்தனை விஷயம் நீ இப்ப சொன்னதெல்லாம் தெரிஞ்சுட்டேன். ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் வச்சக அப்படிங்கிற வச்சனம். அப்படி வச்சனம்ங்கிறது இந்த இடத்துல உபதேசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா ரொம்ப உயர்ந்தது. சுவாமிஜி சொல்றாரு, இது உயர்ந்தது. இது அது மட்டும் அல்லப்பா, அது மட்டும் அல்ல, இது ஒப்புயர்வற்றது, நிரதிசயமானது அப்படிங்கிறது.
இதுக்கு ஈடா இன்னொன்னு கிடையவே கிடையாது. ஏன் இதுக்கு ஈடா கிடையாதுன்னா பிரம்ம வித்தை அப்படிப்பட்ட வித்தை அது. அது அவ்வளவு ஈஸியா யாருக்கும் புரியறதும் இல்ல. அதை அவ்வளவு சாதாரண வித்தையில சேர்த்துக் கொள்ளவும் முடியாது. ஏன்னா இருக்கிறதுலயே குக்கியத்திலேயே குக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ராஜ வித்யா ராஜகுக்கியம் படிச்சிருக்கோம் நம்ம. அப்பேற்பட்ட அந்த வித்தியையே எனக்கு புரியுற மாதிரி எளிமையாக என்னுடைய புரிதலுக்கு கொண்டு வர அளவுக்கு அதுக்கு நீங்க எனக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து சொல்றீங்களா இல்லையா? அதனால இது ரொம்ப உயர்வானது, ஒப்புயர்வற்றது. உங்களுடைய இந்த உபதேசமானது அப்படி இருக்கு. இந்த வித்தை ஏன் இவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொன்னா, இதுதான் எனக்கு சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது. அது அவரே இப்ப சொல்ல போறாரு. இந்த ஒவ்வொரு வரி நம்ம உள்ள போகும்போது நமக்கு அது தெரியும். சரி, என்ன கொடுத்தேன் அப்படி அப்படின்னா, ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வித்தையை கொடுத்தீர்கள். எப்பொழுதும் நான் என் மனதில் போற்றி பாதுகாக்க வேண்டிய, ஏன்னா இதை வாங்கி கொண்டு நான் அப்படியே நேர போய் என்னுடைய தேகத்தை விட்டுற போறது கிடையாது. இத கொடுத்த உடனே நான் போய் சண்டை போடணும். சண்டை போடும்போது எனக்கு இது உள்ள இருக்கணும். அப்படி போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய வித்தை இந்த ஆங்கிள் ஆஃப் அர்ஜுனா. நமக்கு இத படிச்சதுக்கு அப்புறமும் நம்ம இந்த உலகத்துலதான் வாழ்ந்தாகணும். இந்த உலகம் உண்மை அல்ல அப்படின்னு சொல்ற ஒரு டெக்ஸ்ட உட்கார்ந்து மாங்கன்னு படிச்சுட்டு இந்த உலகம் உண்மை அல்லன்னு சொல்லிட்டு உலகத்துல போய் நம்ம வாழணும். சேம் உலகம் எதை நம்ம ரிஜெக்ட் பண்றோமோ, எது இல்லவே இல்லைன்னு சொல்றோமோ, அந்த இல்லவே இல்லைன்னு சொன்ன இடத்துலதான் நாம வாழ்ந்தாகணும். அப்ப எனக்கு என்ன வேணும்னா மன உறுதி வேணும், தைரியம் வேணும். அதுக்கு எனக்கு இந்த வித்யை தான் எனக்கு ஹெல்ப் பண்றது. இது உண்மை அல்லங்கிற விஷயம் எனக்கு நன்றாக ஆழ் மனதில் போற்றி பாதுகாக்கப்பட்டால் தான் நான் இந்த உலகத்துல வாழ முடியும். அதுதான் அர்ஜுனனுக்கு அவனுடைய உலகம் போர்க்களமா இருக்கு, நம்முடைய உலகம் அதுவும் வேற ஒரு விதமான போர்க்களமாக இருக்கு. எல்லாருக்குமே உலகம் போர்க்களமாகத்தான் இருக்கிறது. ஒருத்தருக்கு வார்த்தையில போர் இருக்கு, ஒருத்தருக்கு கையில போர் இருக்கு, ஒருத்தருக்கு மனசுல போர் இருக்கு. எப்படியோ ஒரு இடத்துல போர் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை இங்க. ஆக மொத்தத்துல இது ரொம்ப குஹ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது, குஹ்யத்துக்கு ரகசியம்னு ஒரு அர்த்தம் இருந்தால் கூட இது காக்கப்பட வேண்டியது. சுவாமிஜி இன்னொரு எக்ஸ்ட்ரா வேர்டு சொல்றார், டு ப்ரொடெக்ட் வித் டிவினிட்டி அப்படின்னு. இது தெய்வீகமான ஒரு வித்தை. இந்த தெய்வீகமான வித்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வித்தை. ஏனென்றால் இது அறுதி உண்மையை பற்றி நமக்கு கூறுகிறது. இதை தாண்டி இன்னொரு வித்தை கிடையாது. அத்தியாத்ம வித்யா வித்யானாம் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். அதுக்கு மேல ஒரு வித்தியே கிடையாது. ஏனென்றால் அந்த ஒரு வித்தை மட்டும்தான் எனக்கு எல்லா தடைகளிலிருந்தும் என்னை விடுவிக்கிறது. நான் விடுதலையானேன் அந்த சிட்டு குருவியை போலேன்னு பாட முடியறதுக்கு அந்த வித்தை ஒண்ணுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து வேற எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. அதனால அதை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் ஒண்ணு போட்டுக்கணும். தொடர்ந்து அதை நாம நம்முடைய படிக்கிற ஒரு இதுல வைத்துக்கொண்டே இருக்கணும். இது முடிச்சாச்சுன்னா தூக்கி எடுத்து வச்சிரு, அப்படி கிடையாது. படித்துக்கொண்டே இருந்தால்தான் அது பாதுகாக்கப்படும். பாராயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் சொற்கள் மனதில் பாதுகாக்கப்படும். அதர்வைஸ் அது பாதுகாக்கப்படாது. ஏன்னா மைண்டு வேற எங்கேயான ஓடி போயிடும். அதனால பாதுகாக்க வேண்டிய ஒரு வித்யை. பட் உபதேசம்ங்கிறதுக்கு முதல்ல அனுகிரகம் பண்ணினன்ற, அப்புறம் ஒப்புயர்வற்ற உயர்வானது அப்படிங்கிற, அப்புறம் பாதுகாக்கப்பட வேண்டியது மூணாவது, அப்புறம் தான் அந்த வித்யையே சொல்றார். என்ன வித்யைன்னு? அத்தியாத்ம சங்கீதம். அத்தியாத்ம சங்கீதம் அப்படின்னு சொன்னா ஆத்ம அனாத்ம விவேக விஷயத்தை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீர்கள். இது ஆத்மாவை குறித்ததுமான அப்படின்னா அது என்ன ஆத்மாவை குறித்தது? ஆத்மா என்றால் இதுதான், தெரிஞ்சிட்டல கிளம்போடு, அப்படி இல்லை. அனாத்மா என்பது இது. இந்த ஆத்மா அனாத்மா இரண்டையும் பகுத்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விவேக சக்தி உனக்கு இருக்க வேண்டும். ஆத்மா ஒன்றுதான் நிலையானது, அனாத்மா என்பது நிலையற்றது என்பதில் ஆரம்பித்து அத்தனை டிஃபரன்சஸையும் மனசுல நன்றாக புரிந்து கொண்டு அனாத்மாவை மதிக்காமல் ஆத்ம நிஷ்டையிலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய உன்னதமான வித்தை. அப்பேற்பட்ட வித்தியை நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்ட. ஸ்வயா, உம்மால், நீங்க தான் எனக்கு டீச்சர் கிட்ட நீங்க சொல்லி கொடுத்ததுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு நல்லா யூஸ் ஆகுது, எனக்கு இவ்வளவு அது ஹெல்ப் பண்றது அப்படின்னு அதை எக்ஸ்பிரஸ் பண்றதனுடைய முறை இதுதான். நீ துவயா உம்மால்
உக்தம் கூறப்பட்டதோ, நீங்க என்ன சொன்னீங்களோ அதனால எனக்கு என்ன போச்சு அப்படின்னு எனக்கு என்ன வந்து போச்சுன்னா இந்த சென்ஸ் நீங்கியது. என்ன நீங்கியதுங்கிற மோகம். அவனுக்கு பிரச்சனையே என்ன, சோக மோகம் தான் அவனோட பிரச்சனை. ஆரம்பம் எங்கேன்னு மறந்துடக்கூடாது. எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் டீ சாப்பிட வந்துட்டு டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா என்ன, கிடையாது. அவன் வந்து காண்டீவம் சம்சத்தை ஹஸ்தா தொச்சைவ பரிதசிதேன்னு போட்டு விட்டான்டாமல். நான் வரமாட்டேன், இந்த சண்டைக்கெல்லாம் வரமாட்டேன் நான் அப்படின்னு. அவன் அந்த தேர் தட்டுல உட்காந்தே விட்டான், எழுந்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் தான் அவனை எழுப்பி இப்போ யுத்தியஸ்வ யுத்தியஸ்வன்னு அவனை திருப்பி திருப்பி வந்து யுத்தத்துக்கு போயா போயான்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அவனுடைய பயத்தை போக்க வேண்டியதாக இருக்குது. பயத்துக்கு காரணம் மோகம். மோகம் என்றால் அவிவேகம். அவிவேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விவேக சக்தி இல்லாது. எதுக்கு விவேக சக்தி வேணும்? எது நிலையானது, எது நிலையற்றது, எது இருப்பது, எது இல்லாதது, ஆத்மா எது, அனாத்மா எது, இப்படி பிரித்து பார்க்கக்கூடிய விவேக சக்தி இல்லாமல் இருக்கிறதுனாலதான் எனக்கு மோகம் ஏற்படுறது. இங்க என்ன சொன்னார்? அத்தியாத்ம சங்கீதம். இந்த அத்தியாத்ம விஷயங்களை பற்றிய அறிவை, ஆத்மானாத்ம விவேக விஷயங்களை பற்றிய அறிவை நீ எனக்கு கொடுத்ததுனால எனக்கு இந்த மோகமானது, டெல்யூஷன் மோகமானது கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இத அர்ஜுனன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில். இந்த விஸ்வரூப தரிசனத்தினுடைய முக்கியமான இப்ப என்னன்னா விபூதி யோகம் வரைக்கும் வந்தாச்சு. நீங்க கேட்கலாம், என்ன மோகம் இப்ப போயிடுத்துன்னு, அப்ப இதுக்கப்புறமா பாடம் வேண்டாமே, உனக்கு தான் மோகம் போயிடுத்தேன். இதுல இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் அடங்கி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப இந்த மோகம் போயிடுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறமா கேள்வி வரக்கூடாது. ஆனா கேள்வி வருது. அதுலயே நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த தத்பத விளக்கத்துல இருக்கக்கூடிய அவிவேகமானது போயிருக்கு. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இறைவனை முழுமையாக புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தத்பத விவேகம் அப்படிங்கறத கொடுக்கிறார். அந்த தத்பத விவேகம் கொஞ்சம் கிளியரா இருக்கு. இப்போ நீங்க எல்லா பொருளையும் நீங்க தான் இருக்கீங்கிறது எனக்கு இப்ப புரியுது. நீங்க இல்லாத இடமே இல்லைங்கிறது வரைக்கும் எனக்கு புரியுது. சோ இடத்தால் நீங்கள் அனைத்திலும் நிறைந்தவராக இருக்கிறீர்கள்ங்கிறது எனக்கு புரியுது. அனைத்து இடமே உங்ககிட்டதான் இருக்குங்கிறது இனிமேதான் புரியணும். அது எப்போ புரியும்னா அது விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும் பொழுதுதான் அது புரியும். அதனால சுவாமிஜி இந்த ஸ்லோகத்தை ரொம்ப கொண்டாடுறார். எதுக்கு அப்படின்னா, இது ஸ்லோகம் ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு அர்த்தம் வந்து ஒரு லைன்ல கூட சொல்லிட்டு போயிடும். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய குறியீடுகள் சிலவற்றை எல்லாம் சுவாமிஜி ஸ்லாகிச்சு சொல்றதுனால நான் உங்ககிட்டயும் அதை ஷேர் பண்றேன். ஏன்னா இந்த குரு சிஷ்ய உறவுங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கணும்ல. அர்ஜுனன் வந்து ஒரு நல்ல சிஷ்யன். அந்த நல்ல சிஷ்யன் எப்படி பண்றா, அப்படி எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்றா, இப்படி சொல்லியாச்சுன்னா இந்த குருவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் என்ன கேட்டாலும் நம்ம சொல்லி கொடுக்கணும்ப்பா, எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தாது இந்த பையனை நம்ம எப்படியா தேத்தி அமைச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குருவுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருமா வராதா? ஏன்னா உபனிஷத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு ஸ்டோரி ஒண்ணு வரும். அந்த ஸ்டோரியில வந்து ஒரு ஸ்டோரினா ஒரு பெரிய கதையெல்லாம் இல்ல, ஒரு லைன் தான். அந்த லைன் என்ன அப்படின்னா, இந்த பிரஜாபதியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவரானவர் இந்த பிரம்மத்தை பற்றி யார் அறிகிறார்களோ அவர்களுக்கு அனைத்தும், நினைத்தது அனைத்தும் கிடைக்கிறது, அவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். இப்படி சொன்னதை கேள்விப்பட்டு தேவர்களுடைய தலைவனான இந்திரனும் அசுரர்களுடைய தலைவனான விரோச்சனனும் அது என்ன அந்த பிரம்ம வித்தை என்பதை நாமும் அறிய வேண்டும் என்று நேராக தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி பொறுப்பு எல்லாத்தையும் அப்படியே மற்றவர்களிடம் போட்டுவிட்டு நேர வந்து பிரஜாபதியாகிய இந்த பிரம்மதேவருடைய இடத்திற்கு வந்து அந்த வித்தியையை நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கணும், அதுக்காகத்தான் நாங்க கத்துக்கத்தான் வந்திருக்கோம். நீங்க ஏதோ சொன்னீங்களாமே, இது கிடைச்சிருக்குன்னா சத்தியகாம சத்திய சங்கல்பன் ஆயிடலான்னு சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்கிறார். ஆனா அதுக்கு எவ்வளவு காலம் தெரியுமா காத்திருக்க வைக்கிறார் அவர் ரெண்டு பேரையும். நீங்க 32 வருஷம் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. யாரன்னு பாருங்க, தேவேந்திரன், அசுரேந்திரன், இவங்க ரெண்டு பேரையும் சுவாமிஜி அழகா சொல்லுவார். அதாவது ரிலிஜியஸா ரொம்ப இன்க்ளைண்டா இருக்கக்கூடியவர்களுக்கு தேவேந்திரன் ரெப்ரசன்டேஷன், மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடியவர்களுக்கு அசுரேந்திரன் ரெப்ரசன்டேஷன்.
இந்த 2 பேருமே எதை நினைக்கிறாங்க, எதை தேடுறாங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் அடையணும். நீங்க பாருங்க, கோல் வந்து மாறவே இல்ல. 2 பேருக்கும் கோல் ஒண்ணுதான். ரிலிஜியஸ் பெர்சனுக்கும் கோல் ஒண்ணுதான். நாம தான் வந்து பிரிச்சு வச்சுட்டு நம்ம சண்டை போடுறோம். இவன் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பெர்சன்பா. இவன் வந்து பாவம் பூஜையே பண்ணிட்டு இருக்கான். பூஜை பண்றவன் என்ன கேட்கறான்? இவன் இந்த ஊர்ல வந்து குஷன் கேட்கறான். அவன் இந்திரனோட ஊர்ல போய் குஷன் கேட்கறான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டும் இல்லாத நீ ஸ்பிரிச்சுவல் பர்சனா நம்ம ரைஸ் ஆகணும்னா காத்திருப்பு நேரம் பாருங்க. 32 வருஷம் நீ பிரம்மச்சரிய அந்த பிரம்மச்சரியன்ற ஒரு வார்த்தைய உபநிஷத் 5, 6 கண்டங்களாக விவரிக்கிறது. பிரம்மச்சரியனா என்ன அப்படிங்கிறது. அதெல்லாம் பெரிய டாபிக்கா இருக்கு. அவ்வளவு பெரிய விஷயம், அவ்வளவு ஆழமான விஷயங்கள். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சிஷ்யனா ஆறதுக்கே அவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. அந்த சிஷ்யன் குரு கிட்ட தன்னுடைய ஹிருதயத்தை ஓபன் பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஏதாவது 1, 2 ஸ்லோகங்கள்ல தான் நமக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும் பொழுது அதை நாம நம்முடைய லைஃப் லெசனா எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்றேன். நான் 3 ஸ்லோகம் நினைச்சேன். ஆனா இந்த ஒரு ஸ்லோகமே இழுத்தெடுத்து நம்ம அடுத்த ஸ்லோகங்கள்லாம் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான். நம்ம அடுத்த வகுப்புல மீதி இருக்கிற ஸ்லோகங்களுக்கான அர்த்தங்கள்லாம் நம்ம படிக்கலாம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான அத்தியாயம் எப்பவும் வர ஸ்ட்ரென்த்தை விட கிளாஸ் ஸ்ட்ரென்த் கம்மி. இருந்தாலும் பரவாயில்ல. மத்தவங்க எல்லாம் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நீங்க வரவங்க இந்த அத்தியாயம் பெருசா இருந்தாலும் அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய ஸ்லோகங்களை பாராயணம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாராயணத்தை பண்றதுக்கு. அதுதான் சொல்லறதுக்கு விரும்புறேன். இந்த அளவுல இன்னைக்கு இந்த வகுப்பை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்கு வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.